காட்டுப்பகுதியில் வந்தியத்தேவன் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருக்கிற ரம்யமும் இயற்கையும் அவனுக்கு பிடிச்சிடுது. உடனே அதை ரசிச்சுட்டு அவன் ஒரு பாடல் பாடிக்கிட்டு இருக்கான். அந்த பாடலுக்கு பாடும்போதே பின்னாடி இருந்து ஒரு குரல், ஆஹா தம்பி, பாட்டும் அருமை, நரியோட கானமும் அருமைன்னு. திடுக்கிட்டு வந்தியத்தேவன் திரும்பி பார்க்குறான். அங்கே இருக்கிறது தேவராளன். தேவராளனை இந்த இடத்துல எதிர்பார்க்கல வந்தியத்தேவன். இதிலிருந்து ஆரம்பிக்குது இந்த அத்தியாயம். தேவராளனை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவனோட அரண்மனையில் ஆடின வெறியாட்டமும், நடுக்கடலில் சுழல் காற்று சூறையாடிட்டு இருக்கும்போது ரவிதாசனும் இவனும் கூறிய விஷயங்களும் நினைவுக்கு வருது. அவர்கள் சொன்னதில் எது உண்மை எது கற்பனைன்னு கூட யூகிக்க முடியல. நம்ம இந்த இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டோமேனு யோசிக்கிற வந்தியத்தேவன் நம்ம குதிரை மேலே ஏறி குதிரையை தட்டி விட்டு வேகமாக பாய்ந்து இவன்ட்டு தப்பிச்சிடலாமான்னு யோசிக்கிறாரு. நம்ம கொல்லுப்பற்றையில் இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் பின்னாடி இருந்து நம்மளை பார்த்து நகர்ந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதே. ஒருவேளை அது தேவராளனா இருக்குமோ? நம்ம அங்கே பார்த்த அதிசயமான வாள் கூட இவனோடதான் இருக்கலாம் இல்லையா? அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. நீ தப்பித்து ஓட வேண்டியதுதான் வழி அப்படின்னு யோசிச்சுட்டு சுற்றுமுற்றும் பார்க்குறான் வந்தியத்தேவன். சுற்றுமுற்றும் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு பக்கம் தீ எரிஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக அது சுடுகாடாகத்தான் இருக்கணும்னு நினச்சவனுக்கு எண்ணங்கள் மாறி போகுது. இது பூத உடல் உயிர் இருக்கும்போது எத்தனையோட ஆசாபாசங்களெல்லாம் இருந்திருக்கும், எவ்வளோ இன்ப துன்பங்களாக அனுபவிச்சிருக்கும். ஆனால் ஒன்று அரை நாளிகளில் அது வெறும் கைப்பிடி சாம்பலாகத்தான் மாறப்போகுது. ராஜாதி ராஜர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழை குடிமக்களாகவும் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் சரி, என்ன வேணால் அனுபவிக்கலாம், அனுபவிக்க இல்லாத உடலாக கூட இருக்கலாம். கடைசியில் மிஞ்சுவது என்னமோ ஒரு கைப்பிடி சாம்பல் தான். இப்படி இருக்க நம்ம ஏன் இவனை கண்டு பயந்து போகணும்? என்ன பண்ணிட போகிறான்? இவன் ஏதாவது விஷயம் கூட சொல்ல வந்திருக்கலாம், என்ன சொல்கிறான்னு கேட்போம். இவன் கூட இருந்தால் நமக்கும் ஏதாவது விஷயம் கிடைக்கும் இல்லை, இனி நம்ம இவனுக்கு பயப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான் வந்தியத்தேவன். இன்னொரு பக்கம் குதிரையை மெல்லமாக ஓட்டிக்கிட்டே வந்தியத்தேவன் சிந்திச்சுட்டு போகிறான். குதிரைனாலையும் புதிதாக கட்டின லாடத்தை வச்சுட்டு வேகமாக போக முடியாது. அதை விரட்டவும் மனசு இல்லை. அதனால் நீ இவன் கூட பேச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ண வந்தியத்தேவன், என்னப்பா இந்த பக்கம் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு தேவராளனை பார்த்து கேட்குறான். தேவராளன் பேய் மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, தம்பி இதை நான் உன்னை கேட்கணும், இந்த பக்கம் என்ன வேலை அப்படின்ட்டு. உடனே வந்தியத்தேவன் சொல்கிறான், நான் ஏன் இது உன்கிட்ட கேட்டிருக்கேன்னா, உனக்கு இங்கே என்ன வேலை, நடுக்கடலெல்லாம் நீ இருந்த ரவிதாசனோட அப்படின்னு கேட்குறான். மந்திரவாதி சிரிச்சிட்டே சொல்கிறான், உன்னைய பாய்மர கப்பலில் கட்டி வச்சுட்டு வந்தவங்களே நாங்கள், நீ எப்படி உயிரோட தப்பிச்ச? அப்போ நான் தான் உனக்கு கேட்கணும், உனக்கு இங்கே என்ன வேலைன்னு அப்படின்னு தேவராளன் கேட்குறான். வந்தியத்தேவன் சொல்லலாம், எனக்கு மந்திர தந்திர வித்தையெல்லாம் தெரியும், அதனால் நான் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன்னு. உடனே தேவராளன் சிரிச்சுட்டு சொல்கிறான், மந்திர தந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை வந்ததுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எனக்கும் மந்திர தந்திரம் தெரியுங்கிறத நீ மறந்துடாத. நீ இங்கே தான் வருவின்னு எனக்கு மந்திரத்தால் தெரிஞ்சதுனால தான் உனக்கு முன்னாடியே நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். வந்தியத்தேவன் உடனே அவனுக்கு என்ன பதில் சொல்லுவதுன்னு தெரியல. வேணா அவனுக்கு பேச்சு கொடுத்து ஏதாவது விஷயத்த நம்ம கேட்டாகணுன்ட்டு சும்மா இல்லாமல் என்ன கேட்குறான், ரவிதாசன் எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறான். உடனே தேவராளன் சொல்கிறான், அதை நான் உன்கிட்ட கேட்கணும் தம்பி, ரவிதாசன் எங்கே காணோன்னு. வந்தியத்தேவனுக்கு ஏண்டா நம்ம இந்த கேள்வி கேட்டோன்னுங்கிற எண்ணம் வந்துருச்சு. பதிலே வரல. என்ன தம்பி பதிலே வரல? ரவிதாசனை விடு, அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்கே அப்படின்னு கேட்குறான். அதற்கும் வந்தியத்தேவன் எதுவும் பதில் பேச முடியல. பாம்பை மிதிச்சா எப்படி பதறுவாங்க, அது மாதிரி பதறிட்டு நிற்கிறான். தேவராளன் கேட்குறான், என்னப்பா நீ ரவிதாசனை பற்றி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாய், பூங்குழலி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாய். பூங்குழலியை சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் இருக்கிறது அப்படின்னு. என்ன காரணம்? அவள் தானே நீ சற்று முன்னது பாடின காதல் பாட்டுக்கான காரணம். அதனால் நீ பூங்குழலி பற்றி தெரியாதுன்னு தானே சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்கிறான். உடனே பதட்டமாக வந்தியத்தேவன், சேச்சா இல்லை அந்த பாட்டு பூங்குழலிக்காகலாம் இல்லை அப்படின்னு பதறான். அப்போ அந்த பாட்டு யாருக்காக பாடின? நான் சும்மா பாடினேன். அந்த பாட்டை நீ யாரை நினச்சி பாடினையோ அவங்களே உன்னை நான் பார்க்க வைக்க முடியும். நீ என் கூட வா, உன்னை அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிற? நான் யாரை பார்க்கணும்? என்ன வளர்ற? சரி, அப்படி எதை எப்போ என்னை பார்க்க வைப்ப? இன்றே பார்க்க வைப்பேன். இன்று இரவுக்குள்ளே நீ அவங்கள சந்திக்க முடியும்னு சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படிங்கிறான்.
அதோ பார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சுட்டி காமிக்கிறான். சுட்டி காமிச்சிட்டு தூரத்தில் மங்கலாக ஏதோ ஒன்று தெரியுது. நல்லா கண்ணை கசக்கிட்டு வந்தியத்தேவன் உத்து பார்க்குறான். அது ஒரு பல்லக்கு. பல்லக்கா, இந்த இடத்துல எங்கே பல்லக்கு வந்திருக்கு? இந்த பல்லக்கை நம்ம எங்கேயே பார்த்துருக்கோமே ஏற்கனவே அப்படின்னு யோசிக்கிறான். பல்லக்கு பக்கத்தில் வர 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 குதிரையில் வந்ததும் அந்த பல்லக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தேவியோட பல்லக்குன்னு தெரிஞ்சிடுது. அவன் சுதாரிச்சுட்டு குதிரையை விட்டு கீழே இறங்குறான். நம்ம ஏன் நந்தினியை பார்க்கணும்? வேண்டவே வேண்டான்னு. இன்னொரு பக்கம் அந்த அழகிய மறுபடி நம்ம எப்போ பார்க்க முடியும்? தஞ்சாவூர் போய் நான் இளையராணியை நந்தினியை பார்க்கணுன்னு சொன்னால் யாராவது விடுவாங்களா? பழுவூர் ராணியை பார்க்கணுன்னு சொன்னால்? அதனால் நம்ம பார்த்துடலாம், கிடைச்ச சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு அவன் குதிரையை விட்டு இறங்கி மூடு பல்லக்கு பக்கத்தில் போகிறான். அவன் திரையை நகர மாதிரி அவனுக்கும் தெரியுது. ஆனால் அவன் இறங்கியதும் தேவராளன் விசித்திரமான ஒரு சத்தத்தை எழுப்புறான். உடனே அங்கே ஒளிந்திருக்கிற 6-7 பேர் திடுத்துன்னு ஓடி வந்து வந்தியத்தேவன் மேலே விழுகிறாள்கள். விழுந்ததும் கை கால் எல்லாம் வந்தியத்தேவனுக்கு கட்டப்பட்டு அந்த பல்லக்கில் தூக்கி போட்டுறாங்க. பல்லக்கில் விழுந்ததுமே வந்தியத்தேவனுக்கு ஒரு விதமான ஒரு அபூர்வமான மனம் அடிக்குது. அந்த மனத்தில் அவன் சொக்கி போனான்னு தான் சொல்லணும். அந்த பல்லக்கு எங்கே போகுதுன்னு அவனால் சுதாரிக்க முடியல. சிறிது நேரத்தில் அவனே அவன் கையிலையும் காலிலையும் கட்டியிருந்ததை வச்சு கயிறுகளை அவிழ்த்து விடுறான். பல்லக்கில் இருக்கணும், பல்லக்கு நடுவு ஆற்றங்கரையை தாண்டி போயிட்டு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஏன் இந்த ஆற்றுல குதித்து தப்பிக்கக்கூடாதுன்னு வந்தியத்தேவன் யோசனை செய்கிறான். அந்த சமயத்தில் அவனால் பல்லக்கு விட்டு இறங்கி போக முடியாத அளவுக்கு அந்த பல்லக்கில் அந்த மனம் அடிக்குது. அவனால் அந்த மனத்தை பிரிஞ்சு போக மனசே இல்லை. அப்படியே ஏதோ நினைக்கும் போது அவனுக்கு கண்ணை கட்டி விழுகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நமக்கு தூக்கமோ அப்படிங்கும்போது நம்ம தான் பகல் முழுக்க நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோமே கொள்ளுப்பட்டறையிலேயே. அப்போ இது நமக்கு என்ன ஒரு விதம் என்ன அப்படிங்கும் போதே மயங்கி விழுந்துடுறான். மயக்கம் தெளியும் போது நம்ம பல்லக்கில் இருந்து குதிக்கலாங்கிற முடிவுக்கு வரான். அப்போ தான் தெரியுது அவன் பல்லக்கிலேயே இல்லை, அவன் ஏதோ ஒரு அறையில் இருக்கான். அந்த அறையிலையும் ஏதோ ஒரு மனம் வீசுது. ஆனால் முதல்ல அவன் சுவாசித்த மனம் அவனுக்கு மயக்கத்தை உண்டாக்கியது. இந்த மனமோ அவனுக்கு தெளிவை உண்டாக்கியதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த மனத்திலேயே அவன் அப்படியே சற்று முற்று முழிச்சு எந்திரிச்சு உக்காந்து பார்க்குறான். அங்கே ஒரு கதவு தெரியுது. அந்த கதவையை உற்று பார்க்குறான். அந்த கதவின் வழியே அழகிய தேவதை வரா. நல்லா கண்ணை கசக்கி பார்க்குறான். அது பழுவூர் நந்தினி தான். நந்தினியை பார்த்ததும் அவள் அழகில் மயங்கி வாயடைச்சி பேசாமல் நிற்கிறான். உடனே நந்தினி கேட்குறா, ஐயா இது நல்லா இருக்கா? இப்படித்தானா என்னை ஏமாற்றி விடுவீர்கள் அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன ஏமாற்றினேன் தேவி? பின்னே என்னோட பண முத்திரை போட்ட மோதிரம் உங்களிடமல்லவா இருக்கிறது. அந்த பணலட்சணை மோதிரத்தை என்கிட்ட கொடுக்கணும் அல்லவா? அதற்காகத்தான் நான் உங்களை வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மோதிரம் என்கிட்ட இல்லை தேவி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் அது யார்கிட்ட இருக்குது என்னன்னு கேட்குறாங்க. அங்கே உடனே முதல் மந்திரிகிட்ட நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி தேவி நீங்கள் எங்கள்கிட்ட கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கணும் தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்க மட்டும்தான் என்னை அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்துட்டு ஆமாம் நான் அதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய உயிர் அன்று காப்பாற்றியதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. என்ன தேவி சொல்கிறீங்கன்னு. நீங்கள் என் கணவரோட இந்த பாதாள அறையில் நுழைஞ்சது எனக்கு தெரியும். அங்கேருந்து உங்களை தப்பிக்க வச்சதே நான் தான்னு சொல்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கு நம்ப முடியவில்லை. உடனே நந்தினி தேவி சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே இருக்கிறீங்கிறது எனக்கும் தெரியும், என் கணவருக்கும் தெரியும். என் கணவர் தான் ஆள் அனுப்பி உங்களை கொல்ல சொல்லுமாறு அனுப்பிச்சி வச்சாங்க. அவர் போனதும் பின்னாடியே நான் அந்த கட்டளையை மாற்றி அமைச்சேன். உங்களோட நண்பனே உங்களுக்கு ஆபத்தாக அமைஞ்சான். நான் இல்லைன்னா உங்களால் தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு நந்தினி தேவி சொல்கிறான். வந்தியத்தேவனுக்கு அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்புறம் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அந்த பக்கம் எனக்கு எந்த உத்தேசமும் இல்லை அப்படிங்கிறான். எந்த பக்கம் அப்படிங்கிறான். இல்லை, உன்னுடைய உயிரை காப்பாற்றி பற்றி சொன்னேன், எதுக்குன்னு தெரியுமா? உன்னுடைய நன்றி எதிர்பார்த்ததல்ல, மறுபடியும் அந்த சுரங்க வழியை உபயோகிக்க பார்க்க வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகத்தான். மறுபடியும் அந்த பக்கம் போகிற உத்தேசம் உங்களுக்கு இல்லை இல்லை அப்படின்னு நந்தினி கேட்குறான். இல்லை இல்லை, அது ஏன் இருக்க போகிறது? உதவி செய்தவர்களை நினைக்கும் வழக்கமே தான் உமக்கு இல்லையே.
உன்னால் உம்முடைய சிநேகிதன் ஆபத்துக்கு உள்ளானான். அவன் என்னுடைய அரண்மனைக்கே எடுத்து வர செய்து அவனுக்கு வைத்தியம் பண்ணிவித்து குணப்படுத்தி அனுப்பினேன். அதில் உனக்கு திருப்தி தானே? அல்லது நம்பிக்கை துரோகத்தை போல் சிநேக துரோகமும் உம்முடன் பிறந்ததா அப்படின்னு நந்தினி கேட்குறா. நந்தினியோட வார்த்தை ஒவ்வொன்றும் விஷபானம் போல வந்தியத்தேவனுக்கு உள்ளத்தில் ஊடுருவி போகுது. அப்படி ரொம்ப துடிச்சிட்டான். உம்மோட கோடிக்கரைக்கு வந்த வைத்தியர் மகனை நான் உமக்கு பதிலாக பிடித்து கொடுத்து அனுப்பினேன். அவன் என்ன ஆனான் விசாரித்தீரா? தங்களை கேட்க எண்ணினேன். சொல்கிறேன். ஆனால் உம்முடன் இலங்கையிலிருந்து புறப்பட்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன ஆனார்? அதை சொன்னால் நான் வைத்தியர் மகனை பற்றி சொல்வேன்னு சொல்கிறான். வந்தியத்தேவனுக்கு உடம்பை ஒரு உலுக்கி உலுக்கி போட்டது. இளவரசரை பற்றி அறிந்துவதற்காகத்தான் இவள் இப்படி பாடாய் படுத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்தது. ஏமாந்து விடக்கூடாது என்பது தீர்மானித்து கொண்டான். அரசி, அதை பற்றி மட்டும் என்னை கேட்க வேண்டாம் என்றான். ஆம், அதை பற்றி மட்டும் கேட்கக்கூடாதுதான். கேட்டாலும் உம்மிடமிருந்து மறுமொழி வராது என்று எனக்கு தெரியும். உம்முடைய காதலி எப்படி இருக்கிறாள்? அதை பற்றியாவது எனக்கு சொல்லலாமே. வந்தியத்தேவனுடைய கண்கள் தீப்பொறி பறந்தது. யாரை சொல்கிறீர்கள்? ஜாக்கிரதை என்றான். ஆஹா, நான் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியை சொல்வதாக என்ன வேண்டாம். அவள் உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். தன் காலில் ஒட்டிய தூசிக்கு சமமாக உம்மை மதிப்பாள். உம்மை இலங்கையில் கொண்டு சேர்த்து திரும்பியும் அழைத்து வந்தாலே அந்த ஓடக்கார பெண்ணை பற்றி தான் கேட்கிறேன். பூங்குழலி உமது காதலி அல்லவா? இல்லை, இல்லவே இல்லை. அவளுடைய காதலர்களை அவளே எனக்கு காட்டினாள். நள்ளிரவில் கோடிக்கரை சதுப்பு நிலத்தில் கிளம்பும் கொள்ளிவாய் பிசாசுகளை எனக்கு காட்டினாள். அவர்கள்தான் அவளுடைய காதலர்கள் என்று கூட சொன்னாள். அவள் பாக்கியசாலி. ஏனெனில் அவளுடைய காதலர்கள் ஒளி வடிவம் பெற்றிருக்கிறார்கள். பிரகாசமாக கண்முன் தோன்றுகிறார்கள். என்னுடைய காதலர்களோ இருள் வடிவமானவர்கள், உருவம் அறிய முடியாதவர்கள். இருளடைந்த பாலும் மண்டபத்தில் நீர் எப்போதாவது நள்ளிரவில் நேரத்தில் படித்ததுண்டா? வௌவால்களும் ஆந்தைகளும் விறகுகளை படபடவென்று அடித்து கொண்டு அந்த இருண்ட மண்டபங்களில் ஒரு தெரியாத வடிவங்களாக பறந்து திரிவதை பார்த்ததுண்டா? அம்மாதிரி வடிவங்கள் என் உள்ளமாகிய மண்டபத்தில் ஓயாமல் பறந்தலைகின்றன. இறகுகளை அடித்து கொள்கின்றன. என் நெஞ்சை தாக்குகின்றன. என் கன்னத்தை இறகுகளால் தேய்த்து கொண்டு செல்கின்றன. அந்த இருள் வடிவங்கள் எங்கே இருந்து வருகின்றன? எங்கே போகின்றன? ஏன் என்னை சுற்றி வட்டமிடுகின்றன? ஐயோ, உமக்கு தெரியுமா? இவ்விதம் கூறிவிட்டு நந்தினி வெறிகொண்ட கண்களால் அங்குமிங்கும் பார்த்தாள். வந்தியத்தேவனுடைய வயிறும் நெஞ்சமும் கலங்கியே போனது. ஒரு பக்கம் இரக்கமும் இன்னொரு பக்கம் இன்னதென்று தெரியாத பயமும் அவன் மனதில் குடிக்கொண்டன. தேவி, வேண்டாம், கொஞ்சம் சாந்தி அடையுங்கள் என்றான். என்னை சாந்தி அடையும்படி சொல்வதற்கு நீரார் என்று கேட்டாள் நந்தினி. நான் வானர் குலத்தில் வந்த ஏழை வாலிபன். தாங்கள் யார் தேவி? நான் யார் என்றா கேட்கிறீர்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நான் யார்? மானிட பெண்ணா அல்லது பேயா பிசாசா என்று கேட்கிறாரா? இல்லை இல்லை, தெய்வலோகத்திலிருந்து தவறி விழுந்த தெய்வ பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லவா? தெய்வ சாபத்தினால். ஆம், தெய்வ சாபம் என் பேரில் ஏதோ இருக்கிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. நான் யார், எதற்காக பிறந்தேன் என்பதை அறிவேன். இதுவரையில் ஒரே ஒரு சூசகத்தை மட்டும் தெய்வம் எனக்கு அளித்திருக்கிறது. இதோ பாரும் என்று கூறி நந்தினி அவள் அருகில் இருந்த வாளை எடுத்து காட்டினாள். புதிதாக செப்பனிக்கப்பட்ட அந்த கூரிய வாள் தீப வெளிச்சத்தில் பளபளவென்று ஜொலித்து கண்ணை பறித்தது. வந்தியத்தேவன் அந்த வாளை பார்த்தான். பார்த்தவுடனே அது கொல்லன் பட்டறையில் தான் பார்த்த வாள் என்பதை தெரிந்து கொண்டான். இதுவரையில் நந்தினியின் வார்த்தைகளாக விஷபானங்களிலிருந்து அவன் துடிதுடித்து கொண்டிருந்தான். இப்போது இரும்பினால் செய்த வாளாயுதத்தை பார்த்ததும் அவனுடைய மனம் திடப்பட்டது. ஏனெனில் வாள், வேல் முதலிய ஆயுதங்கள் அவனுக்கு பழக்கப்பட்டவை. பிறந்தது முதல் அவனுடன் உறவு பூண்டவை. ஆகையால் பயமில்லை. நந்தினி அந்த வாளை தன் பேரில் உபயோகப்படுத்தினாலும் பயமே கிடையாது. தேவி, பார்த்தேன், வாளை பார்த்தேன். வேலைப்பாடு அமைந்த வாள், அரச குலத்துக்கு உரிய வாள், வீராதி வீரர்களின் கைக்கு உகந்த வாள். அது மெல்லியல் கொண்ட தங்கள் அழகிய கையில் எப்படி வந்தது? அதன் மூலம் தெய்வம் தங்களுக்கு அளித்திருக்கும் சூசகம்தான் என்ன என்று கேட்டான்.